ஆக்டிங். சூப்பர் தேவி. இங்க இருந்து உன்னால நாங்க எல்லாரும் வெளியில போக போறோம். நன்றி தேவி. அவர்தானே? அதோ வராரு. அவர்தான். சீக்கிரம் வாங்க. நிறுத்துங்க சார். டாக்டர் வாங்க 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 டாக்டர். வயிற்று வலின்னு ஃபோன் பண்ணிருந்தாங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா வயிற்று வலிக்காரங்க மாதிரி தெரியலையே. எங்களுக்கு வயிற்று வலி இல்ல டாக்டர். புதுசா வந்த புள்ளைக்கு தான் வயிற்று வலி. அப்படியா? ஆமா வாங்க. குழந்தை உள்ள இருக்கா? போன்லயே விவரமா சொல்லலாம்ல. வாங்க வாங்க. வாங்க டாக்டர் கொஞ்சம் நின்னு பாருங்க. ரொம்ப நேரமா வயிற்று வலின்னு துடிச்சிட்டு இருக்கா. பாக்குறேன் பாருங்க. பாப்பா என்னாச்சுமா? ஏய் கத்தாதீங்கடா. பாக்குறேன். அம்மா வயிறு. இரு பாப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு பாப்பா. வயிறு வலிக்குதே. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான். வயிறு வலிலாம் சரியா போயிடும். டாக்டர் ஊசி எங்க போடுவீங்க? கையில தானே? கையில போட முடியாதுமா. பின்னாடி இடுப்புல தான் போட முடியும். இவங்க முன்னாடி எனக்கு அங்க ஊசியை போட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் டாக்டர். தனியா கூட்டிட்டு போய் போடுங்க. சரிம்மா. பாத்து எந்திரிமா. பாத்து. மா ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு டாக்டர். அந்த பக்கமா? அங்க இருக்கு. வாமா. வயிறு வலிக்குதே. அம்மா வயிறு வலிக்குதே. இப்படி வா ஒரு நிமிஷம். தேவி அவங்க அம்மா போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னால, அதனாலதான் தேவி இவ்ளோ அறிவா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. வயிறு வலிக்குதே. அண்ணா அந்த புது உருப்படி டாக்டர் கூட்டிட்டு தனியா போகுதுண்ணே. டாக்டர் கிட்ட இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏய் நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த டாக்டரே நம்ம ஆள் தான். பார் அது மட்டும் இல்ல, அந்த ஆளு டாக்டரே கிடையாதுடா, கம்பவுண்டர்ரா. ஐயோ வந்திருக்கிறது இவங்களோட ஆளுன்னு தெரியாம தேவி உண்மையை சொல்லிட போறாடா. இப்ப என்னடா பண்றது? நாம மாட்டிக்க போறோம். டாக்டர் அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. தேவி வந்தது டாக்டர் இல்ல, கம்பவுண்டர். இவ ஆளுதான். அது எனக்கு ரூம்குள்ள போனோனே தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சது? அதுவா, அவர் வந்தாரா? ஹலோ. ஆமா சார், நான் வெளியில வந்திருக்கேன். இப்போ வர முடியாது சார். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. முதலாளி சொல்லுங்க முதலாளி. ஏய் எந்த ஏரியால இருக்க? வலசரவாக்க சிக்னல்ல இருக்க முதலாளி. ஏய் ஒரே இடத்துல எவ்வளவு நேரம் கலெக்ஷன் பண்ணுப்ப? அப்புறம் மொத்தமா மாட்டிப்பான். சுத்தமா கலெக்ஷனே ஆகாது. எல்லாரையும் கூட்டு முதல்ல இடத்த மாத்து. சரிங்க முதலாளி, இப்ப மாத்திடுறேன். ஏய் இங்க கலெக்ஷன் பண்ணது போதும், வா அடுத்த சிக்னல் போலாம். வா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு போலாமே. ஏய் இல்ல இங்க ரொம்ப நேரம் சிக்னல் நின்றாச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. கலெக்ஷன் வராது. நீ வா போலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போலாமே. முதலாளிக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. நீ வா. டேய் வாடா. அண்ணா நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேண்ணே. அங்கதான் நிக்கிறேன். ஆமா. இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இங்க 4-5 வயசுல ஒரு சின்ன குழந்தை பிச்சை எடுக்கிறத பாத்தீங்களா? இல்ல மேடம், பார்க்கல மேடம். சரி சார், நான் வரேன் அங்க. ஏய் யார் இந்த குழந்தை? ஏன் குழந்தைதான் மேடம். பாப்பா, நீ என் நம்பரை யார் கார்லயாவது வீசினியா? நான் எதுவும் வீசல. இப்பதான் மேடம் என் குழந்தை வெளியில கூட்டிட்டு வந்தேன். ஹலோ மேடம். ஹலோ, வலசரவாக்கம் சிக்னல் தானே? ஆமா மேடம். ஒரு சின்ன பொண்ணு உங்க கார்க்குள்ள என் நம்பரை எழுதி போட்டான்னு சொன்னீங்களே? ஆமா மேடம்.
ஒரு குட்டி பொண்ணு தான் உங்க ஃபோன் நம்பர் எழுதின பேப்பரை என் மேல தூக்கி போட்டு ஃபோன் பண்ண சொல்லி சைகை காட்டுச்சு. அப்புறம் மேடம் அந்த பொண்ணு கூட ஒரு அம்மா இருந்தாங்க. மத்தபடி எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். சரி சரி, டீடைல்ஸ் கேட்க தான் ஃபோன் பண்ணேன். தேவைப்பட்டா நான் மறுபடியும் கால் பண்றேன். ஓகே மேடம். சாந்தி வா. ஓகே மேடம். சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வண்டி எடுங்க. நீங்க சொன்ன இடத்துக்கு பார்ட்டி போலாம் போலாம். ஓகே சார், ஓகே ஓகே. தேவிமா, உங்களுக்காக ஹார்லிக்ஸும் ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இவளோட பின் முதுகுல மச்சம் இருக்குமே, இப்ப மச்சத்தையே காணுமே. முதுகுல இருக்கிற மச்சம் எப்படி மறைஞ்சு போகும்? ஒரே குழப்பமா இருக்கு. குட் நைட். ஏய் ஏய், என்ன தூக்கம் வரலையா? லைட் ஆஃப் பண்ணும், சீக்கிரம் படு.